ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சு ஸ்டார் vlogs. நான் உங்கள் அர்ச்சனா. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான ஈஸியான பெப்பர் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். நீங்களும் இதே மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அர்ச்சு ஸ்டார் vlogs சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பெப்பர் சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மிளகுத்தூள் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வெறும் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வறுத்து இடித்து பொடி பண்ணிக்கணும். மிக்சியில் அரைக்காதீங்க, இடித்து பொடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சுருண்டு வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதும் ஏற்கனவே நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் போட்டு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு செமி கிரேவியாக தான் செய்ய போகிறேன். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வறுத்து இடித்து வச்சுருக்க மிளகுத்தூள் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ், பிரியாணி எல்லாத்துக்கும் செமையான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த டிஷ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.